பிரைஸ்லாட். கர்த்தருடைய வருத்தத்தை நம்ம மாற்றுவதற்கு நம்ம ஏன் நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடாது? மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கோரசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உன்கிட்ட செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சீதோனில் செய்யப்பட்டிருந்தா அவங்க அப்போவே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், 23 கூட சொல்லப்பட்டிருக்கு, வான பரிந்து உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்கிட்ட செய்த பலத்த செய்கைகள் பார்த்தீங்கன்னா சோதமில் செய்யப்பட்டிருந்தா அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அப்போ ஆண்டவர் பாருங்கள், அவர் மனசை வேதனைப்படுத்துறது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், தேவன்கிட்டேருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏராளமாய் பெற்ற பிள்ளைகள் மனம் திரும்பாமல் இன்னமும் அவரை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்துகிறது தான் அவருடைய இருதயத்தை உடைக்குது. அவரை கூப்பிடுறோம், ஜெயம் பெறுறோம், மறந்து போகிறோம். அப்படி இல்லாதபடி கர்த்தரை நேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.